முருங்கைக்கீரை சாம்பார் செய்யலாம். குக்கர் சூடானதும் 1 கப்பு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நெய், தண்ணி, 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு குலைவாக வெந்துருச்சு. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 பாதியமாக தட்டி வச்சுக்கிற பூண்டு பல், வரமிளகாய் 3, வெங்காயத்தை 1 கப்பு சேர்த்துருவோம். 6 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி 2, பெருங்காயத்தூள், வேக வச்ச பருப்பை சேர்த்துருவோம். உப்பு, மிளகாய் தூள், உப்பு, தண்ணி, புளிக்கரைசல் நல்லா கலந்து விட்டாச்சு. குக் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை 1 கட்டு சேர்த்துருவோம். கீரையை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.